ஒரு காலத்தில் பச்சை மலைகள் சூழ்ந்த ஒரு மாய உலகத்தில் ஒரு சிறுவனும் ஒரு டிராகனும் வாழ்ந்தார்கள். அந்த நாகம் மிகவும் விசித்திரமானது. அது எப்போதும் உண்மையை சொல்லாமல் எல்லாவற்றையும் பொய்யாக மாற்றி பேசும் பழக்கம் கொண்டது. ஆரம்பத்தில் அந்த சிறுவனுக்கு இது ஒரு விளையாட்டாகவே தோன்றியது. டிராகன் சொல்வது எல்லாம் ஆச்சரியமாகவும் சிரிப்பாகவும் இருந்தது. சிறுவன் மெதுவாக டிராகன் சொல்வதையே நம்பத் தொடங்கினான். உண்மை எது பொய் எது என்று அவனுக்கே தெரியாமல் போனது. ஒரு நாள் டிராகன் சொன்ன ஒரு பெரிய பொய்யை நம்பியதால் அந்த சிறுவன் தனது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றை இழந்துவிட்டான். அந்த இழப்பு அவனை மிகவும் வருத்தமடைய செய்தது. அவன் மனம் சோகத்தால் நிரம்பியது. அப்போதுதான் டிராகன் மனமும் மாறத் தொடங்கியது. பொய் பேசுவதால் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தலாம் என்று நினைத்த டிராகன் உண்மையில் அது ஒருவரின் நம்பிக்கையையே உடைத்து விடுகிறது என்பதை உணர்ந்தது. பொய் சொல்லாமல் இருந்தால் யாரும் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற பயம்தான் நாகத்தை பொய் பேச வைத்திருந்தது. டிராகன் தனது தவறை உணர்ந்தபோது அந்த சிறுவன் மீது வைத்த நம்பிக்கையும் நட்பும் எவ்வளவு மதிப்புடையது என்பதை புரிந்து கொண்டது. உண்மை பேசுவதுதான் உண்மையான பாதுகாப்பு என்றும் அதுதான் உறவுகளை வலுப்படுத்தும் சக்தி என்றும் நாகம் கற்றுக்கொண்டது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், பொய் பாதுகாப்பாக தோன்றலாம், ஆனால் அது நம்மை தனிமையிலும் வருத்தத்திலும் தள்ளிவிடும். உண்மை சில நேரம் கடினமாக இருந்தாலும் அதுதான் நம்மை நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியுடன் வாழச் செய்யும் உண்மையான வழி.